ஹாய். உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. உடல் வளர்க்கிறது தானே எல்லாமே. ஸோ அந்த உடலை எப்படி ஆரோக்கியமாக பேணி பராமரிக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு டாக்டர் அஃப்ரின் பானு அவர்களோட பேச போகிறோம். ப்ரிவென்டிவ் கார்டியாலஜிஸ்ட், டயபெட்டாலஜிஸ்ட். அவங்ககிட்ட இன்னைக்கு பேசலாம். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய், ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக உடம்பு சரியில்லை தான் எல்லாரும் டாக்டர்கிட்ட வருவாங்க. இன்னைக்கு நான் நல்லாவே வந்திருக்கேன். ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து கான்செப்ட் வந்து ப்ரிவென்ட் பண்ணுங்கிறதுனால ப்ரிவென்டிவ் கார்டியோ மீட் பண்ணுறீங்க. ஸோ தட் அதனால நிறைய பேர் இதனால ப்ரிவென்ட் ஆனாங்க. எஸ் டாக்டர், இப்போ டாக்டரை பார்த்தா எல்லாரும் நிறைய கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி எங்களுக்கும் நிறைய கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக வந்து உடம்புல வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து மாத்திரை சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய ஆட்ஸ்லாம் பார்க்குறோம். நம்ம திடீர்னு ஓடும் போது மூட்டு வலியா உடனடியாக இந்த மாத்திரையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ நிறைய மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது, அட்வர்டைஸும் ஆகுது. ஸோ அந்த மாதிரி மாத்திரைகள் எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி, யூ ஆர் ரைட். பட் எந்த மாத்திரையுமே டாக்டர் கேட்காம எடுக்கக்கூடாதுங்கிறது தான் ஆஸ் அ டாக்டராக நான் இங்கே சொல்ல விரும்புறது. ஆக்சுவலாக ஏன் டாக்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணாலும் டாக்டர் கேட்டு பண்ணு, டாக்டர் கேட்டு பண்ணுங்க. டாக்டர் வந்து அந்த மாத்திரை தானே கொடுக்க போகிறாங்க. பிகாஸ் எவ்ரி ட்ரக் இஸ் அ பாய்சன், ஒன்லி டோஸ் மேட்டர்ஸ். எல்லா மருந்தும் விஷம் தான், அளவு தான் மாறும். அந்த அளவு யாருக்கு தெரியும்? மல்டிவிட்டமின்ஸ் எடுக்கிறதுனால நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களோட ஹெல்த்துக்கு அது வந்துட்டு விட்டமின்ஸ்னா நாட் ஒன் விட்டமின். நமக்கு வந்துட்டு வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ், ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ், இந்த மாதிரி நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ், இந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்தந்த விட்டமின்ஸ் வந்துட்டு எவ்வளோ அளவில் இருக்கணும், அந்த அளவீடுக்குள்ளே இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு அது தேவையே இல்லை. ஸோ தேவையில்லாத விஷயத்த வந்துட்டு அவங்க ஒரு ஜென்ரலாக சாப்பிடணுங்கிற விதத்தில் மல்டி விட்டமின்ஸ்னு மல்டிபிள் டேப்லெட்ஸை வந்துட்டு அன்னெசரியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுவும் கைண்ட் ஆஃப் ட்ரக் அபியூஸ். ஓகே, அப்போது மல்டி விட்டமின்ஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணுமா, இல்லை டாக்டர் போகும்போது கொடுக்குறாங்க? இப்போ எனக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து A to Z கோல்டு அப்படின்னு ஒரு டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாரு. பார்க்கும்போது A to Z எல்லா விட்டமின் இருக்கா, ஓகே இதை நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன். எப்பயும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமா, சாப்பிடக்கூடாது? எப்பயும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த டேப்லெட்டுமே வந்துட்டு நமக்கு உணவு கிடையாது. உணவு வந்து மருந்து போல் எடுத்துக்கலாம், ஆனால் மருந்தை வந்து உணவு போல் எடுக்கக்கூடாதுங்கிறது தான் இங்கே நம்ம பேசுறது. ஸோ அப்போ அந்த மருந்து வந்து நம்ம கண்டிப்பாக நமக்கு தேவையா தேவையில்லையா? இப்போ நிறைய பேர் மல்டி விட்டமின்ஸ்னால வந்துட்டு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வரப்போகிறது இல்லைன்னு நினைக்கிறாங்க. பட் மல்டி விட்டமின்ஸுமே நிறைய விட்டமின்ஸ் வந்துட்டு சில பேத்துக்கு டெஃபிஷியன்சியாக இருக்கும். அந்த டெஃபிஷியன்சி வந்துட்டு எந்த அளவில் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அயன் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அயன் வந்துட்டு எவ்வளோ விகிதத்துக்குள்ளே இருக்கணும், எவ்வளோ அளவீட்டில் இருக்கணும்னு இருக்குது. இப்போ அது வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு பார்டர் லைன் ஹையில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான டேப்லெட்ஸோ சிறப்போ எடுத்துக்கிட்டாலே போதும். அது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு அயன் இன்ஜெக்ஷனாக போடலாம். இல்லை அப்படின்னா ரொம்பவுமே கம்மியாக இருக்குன்னா அதுக்கான காரணங்கள் கண்டறியணும். ஸோ இதை பொறுத்து தான் எல்லாமே வந்து டிசைட் பண்ணுறோம். இது போல் விட்டமின் D, B12 இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ்க்கு தேவையான அளவு மட்டுமே நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக இப்போ இந்த ஹாஸ்டலில் இருக்க பசங்கள்லாம் வந்து பேலன்ஸ் நியூட்ரிஷன் சாப்பிட முடியல. அதனால வந்து நம்ம மல்டிவிட்டமின் எடுத்துக்கிட்டால் பேலன்ஸ் ஆகிடும்ல. இப்போ அவங்க வந்து வெளியில் போகிறது கிடைக்கிறது சாப்பிட்றாங்க, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு பேலன்ஸ் டயட்டுக்குள்ளே அவங்க இல்லை. அப்போ நம்ம ஏதாவது மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா அது சப்ளிமெண்ட் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. டெஃபினட்டாக ஒரு மல்டி விட்டமின்னால வச்சு ஒரு பேலன்ஸ்டு டயட்டை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது. நீங்கள் பேலன்ஸ்டாக டயட் எடுக்கிறீங்களோ இல்லையோ அதை வந்து மல்டி விட்டமின் வச்சு காம்பன்சேட் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக ஒரு தப்பான கருத்து. அது கண்டிப்பாக நம்ம நிறைய பேர் ஹாஸ்டலில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நம்ம ஒரு வேளை சாப்பிடல அப்படிங்கிறதுக்காக ஒரு மாத்திரையை போடுறது கண்டிப்பாக ரொம்ப தவறான ப்ராக்டிஸ். ஸோ அப்படி பண்ணவே கூடாது. இப்போ விட்டமின் D நிறைய பேத்துக்கு ரொம்ப குறைவாக இருக்குது, சன்லைட்லாம் இப்போ நம்ம அதிகமாக எக்ஸ்போஷர்லே இல்லை அப்படிங்கிறதுனால விட்டமின் D நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ விட்டமின் D வந்து நமக்கு முதல்ல எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்துட்டு ஒரு 100, அதுவே வந்து ஹைப்பர் விட்டமினோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் இருக்குது. ஸோ அதுவே டாக்ஸிசிட்டி ஆகிடவும் வாய்ப்பு இருக்குது. தெரியாமல் ஒருத்தவங்க எவ்வளோன்னு கணக்கெடுக்காமல் ரொம்ப நாள் சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு லாங் டேர்மாக அந்த மெடிசனில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க. பட் அவங்க வந்துட்டு வேற ஒரு பிரச்சனைக்காக போகும்போது பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் அன்னெசரியாக இவ்வளோ நாள் அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதனால் ஒரு சைடு எஃபெக்ட் வரும்போது தான் அந்த மாத்திரைனால பிரச்சனை வந்திருக்குங்கிறதே தெரியும். ஸோ தட் ப்ரிவென்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மல்டி விட்டமினை எடுத்துக்கிறதும் வந்துட்டு உங்களுக்கு அது தேவையான்னு ரொம்ப யோசிக்கணும். எந்த மாத்திரையும் கண்டிப்பாக வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அவங்க பரிந்துரைக்காமல் சாப்பிட்றது ரொம்ப தவறு. பிளட் செக்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பாயிண்ட் தான் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நார்மலாக இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், நடக்கிறேன், போகிறேன், வரேன். திடீர்னு ஒரு பிளட் செக் எடுத்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்கன்றாங்க. அதுக்கு நான் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணாமலே இருந்துக்கிறேன் அப்படின்றது நிறைய பேரோட ஸ்டேட். டாக்டர் போட்டு செக்அப் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது கிடையாது. நீங்கள் அட்லீஸ்ட் இப்போலாம் எல்லா இடத்துலையுமே ஒருத்தவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா எல்லா கார்பரேட் கம்பெனிஸ்லுமே ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக் போல் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் ஹெல்த் செக்னு ஒன்று வைக்கிறாங்க. அதில் வந்துட்டு என்னென்னா அவங்க செலக்ட் பண்ணுற
கேண்டிடேட் வந்து ஃபிட்னஸாக தான் இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது வந்துட்டு உடல் ரீதியாக ஏதாவது குறைபாடு இருக்கா, பிரச்சனை இருக்கா, அவங்க ஏதாவது வேலைக்கு சேர்ந்து 4 நாளில் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களா, ப்ரெஷர்லாம் தாங்குவாங்களா அப்படிங்கிறதுக்கு தான் டாக்டர்ஸ் கிட்ட ஃபிட்னஸ் வந்து முன்னாடியே வாங்குறாங்க. ஸோ எங்கள் முன்னாடி மேலே காலத்துலலாம் வந்து கப்பலில் அடிமை ஏற்றிட்டு போகும்போது நல்ல அடிமையாக செக் பண்ணி வைப்பாங்களா, தட்டி பார்த்து வாங்குவாங்களா, அந்த மாதிரி வாங்குறாங்க. நாளைக்கு வேலைக்கு சேர்ந்தப்புறம் அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த கம்பெனியும் அதுக்கான ரெஸ்பான்சிபிள்ங்கிறதுனால அந்த கார்ப்பரேட்ஸில் இப்போ எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸுமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் சில பேர் வந்துட்டு நிறைய பேர் வந்து அதுக்கு முன்னாடி அவங்க செல்ஃபாக ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணி அவங்கள வந்துட்டு கரெக்டாக ஃபிட்னஸாக வச்சுக்கிட்டு கார்ப்பரேட் ஃபிட்னஸ் போகும்போது கரெக்டாக வந்துட்டு அதில் ஃபிட்னஸ் பாஸ் பண்ணிடணும் அப்படின்னும் ஒரு அவேர்னஸ் இருக்கவங்க பண்ணுறாங்க. பட் இது 2 விஷயத்துலையுமே அவங்களோட பேராமீட்டர்ஸை செக் பண்ணிக்கோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட லெவல்ஸ்லாம் எவ்வளோ கரெக்டாக இருக்கா, வித்தின் நார்மல் லிமிட்ஸில் இருக்கா, அதோட எக்ஸஸாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ நோ யுவர் வேல்யூஸ் அண்ட் டேக் யுவர் மெடிசன்ஸ். ஓகே, இப்போ ஆக்சுவலாக ஹெல்த் செக்ன்ற ப்ராக்டிஸ் ஒரு பக்கம் நல்லாவும் வந்திருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீமேரிட்டல் ஹெல்த் செக்லாம் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஆனால் ஒரு ஹெல்த் செக்அப்புக்கு போனால் நிறைய பிரச்சனையை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே போகாமல் இருக்காங்க. அந்த மாதிரி ஆன்சைட்டி எப்படி ஓவர் கம் பண்ணுறது? பிரச்சனையை வந்து சொல்லிடுவாங்கன்ட்டு ரொம்ப பயப்படுறது வந்து எல்லாத்துக்கும் தெரிகிறது தான். டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டாலே ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு இல்லாமல் நம்ம போய் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸில் நம்ம வந்து சரி பண்ணிட முடியும். ஒரு பிரச்சனையோட சைடு எஃபெக்ட் வந்தப்புறம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அட்மிஷனோ அதோட காம்ப்ளிகேஷனோ ரொம்ப பெரிய லெவலில் இருக்கணும். ஸோ இங்கே பாயிண்ட் என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த ரொம்ப சின்னதாக இருக்கும்போதே சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதோட வீரியம் ரொம்ப அதிகமாகிடும் போது நீங்கள் அட்மிஷனோ உங்கள் ஸ்டேஜஸ் முன்னாடியே தெரிஞ்சிடும். ஹெல்த் செக் பண்ணுறது மூலமா ஒரு பிரச்சனையோட 4வது ஸ்டேஜில் தெரிஞ்சுக்கிறது முதல் ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சிடும். நீங்கள் ப்ரிவென்ட் பண்ண போறீங்களா இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்களாங்கிறது யூ ஹேவ் டு டேக் அ கால். நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணணும்னா முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தடுக்கிறது தான் பாதுகாப்பு, அதுதான் ப்ரிவென்ஷன். ஸோ ப்ரிவென்ஷன், ப்ரிடிக்ட், ப்ரிவென்ட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரச்சனை வந்தப்பறம் அதை ஓவர் கம் பண்ணுறதுங்கிறது நீங்கள் காம்ப்ளிகேஷனை பெருசாக்கிட்டு நம்ம பார்க்குற மாதிரி. ஸோ இப்போ டிசைட் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு உங்களோட ஹெல்த்தை முன்னாடியே டேக் கேர்னு சொல்கிறோம், அது டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்னா நீங்கள் முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஓகே, ஆனால் இந்தியன் சொசைட்டியில் எல்லாருக்கும் வந்து ஹெல்த் வந்து லீஸ்ட் பாதராக தானே இருக்குது. கடைசியாக வந்து ஒரு பிளட் வாமிட் வந்ததுக்கப்புறமா தான் போய் என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சிம்டம் வந்தாலும் சிம்டம் இருந்தால் தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணுன்றது ஓகே. இப்போ ஒரு பாடி வந்து நமக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு சிம்டம் சொல்லுவோம், அந்த சிம்டம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சரி பண்ணிக்கலான்றது ஓகேவா, இல்லை வந்து நம்ம முன்னாடியே செக் பண்ணி பார்க்கணுமா? அடிக்கடி செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் வந்துட்டு இப்போ மெடிசன்ஸு எந்த மெடிசன்ஸ்லையும் எடுக்கல அப்படின்னா எப்படி ஒரு கம்பெனியில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஏற்கனவே நான் சொன்னேன் இயர்லி ஒன்ஸ் அவங்க பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு 6 months ஒன்ஸ் பண்ணிக்கலாம். இயர்லி ஒன்ஸ் அவங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக் அப்படின்ட்டு. இப்போ கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணாமல் ஒரு ஆண்டர்ப்ரினர்ஸ், ஒரு பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்கு டூ மச் ப்ரெஷர்ஸ் இருக்கும், நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ அவங்களாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒன்ஸ் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் முக்கியமாக மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப நாள் செக் பண்ணாமலே அந்த மெடிசன்ஸை கண்டினியூ பண்ணுறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். அதை கண்டிப்பாக வந்துட்டு 3 months ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் அவங்களோட டாக்டர் கிட்ட ரெகுலராக செக்அப் போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த சடன் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு பிரச்சனை இப்போ தான் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. 35 வயசில், 38 வயசில், 32 வயசில், 25 வயசில், சமீபத்தில் 14 வயசில் கூட ஒரு குழந்தை வந்து கார்டியாக் அரெஸ்ட்ல இருந்திருக்கேன். 14 வயசு குழந்தைக்கெல்லாம் கார்டியாக் அரெஸ்ட் வருமா? நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டுட்டு இருக்க ஃபுட் வந்து இப்போ நம்ம எடுத்துக்கிறது இல்லையா? இப்போ வந்து நிறைய பேருக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, நியூ ஆஃபர்ஸ் ஆஃப் லைக் நிறைய நமக்கு வந்துட்டு சின்ன வயசுல நம்ம ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிலாம் சாப்பிட மாட்டோம். வீட்டில் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, நம்ம சாப்பிடுவோம். வெளியில் போயிட்டு சாப்பிடுவோம், அவ்வளோதான். இப்போ என்னன்னா வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே நீங்கள் என்ன வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த ஃபுட்டுக்கான எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் வந்து தெரியறதில்ல. நிறைய பேர் வந்துட்டு வேர்ஹவுஸில் வச்சுட்டு ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியே நல்ல ஃபேமாக இருக்கவங்களே வந்துட்டு நிறைய ஃபுட் வந்து ஸ்டாக் அவுட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பைர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுலாம் இஷ்யூஸ் வந்து அவேர்னஸாக பேசும்போது தான் தெரியுது. அப்போ தான் ஐயோ நான் இதில் தானே ஆர்டர் பண்ணோம் இது பண்ணுங்கிறது நிறைய பேருக்கு யோசிக்கிறாங்க. பட் அவுட் சைட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் வந்தனால அர்லியர் நிறைய பேருக்கு எங்கர் ஏஜ்ல நிறைய பிரச்சனைகள் வருது. நாட் ஒன்லி கார்டியக் அரெஸ்ட், நிறைய ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் வருது, தைராய்டு இஷ்யூஸ் வருது. இது எல்லாமே நம்ம ஃபுட் ப்ராக்டிஸ்னால தான் வந்துட்டு இருக்கு. கார்டியக் அரெஸ்ட்ன்றது எத்தனை வயசுல வரும்? எத்தனை வயசுலலாம் வரும்லாம் சொல்ல முடியாது. நம்மளோட ஃபுட் ப்ராக்டிஸில்
நிறைய பேத்துக்கு வந்துட்டு ஜெனட்டிக்காக வரும், அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கலாம், அவங்களுக்கும் இப்போ கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு ஜங்க் ஃபுட்ஸு அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு அட் த அர்லியஸ்ட் ரொம்ப சீக்கிரமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சார் நிறைய டாக்டர்ஸ் பேசும்போது இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஒன்றும் சொல்கிறாங்க, அது என்ன மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணணும் அதை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்கிறது நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம என்ன ரொட்டீனில் இருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அசஸ் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு இப்போ எல்லாத்துக்கிட்டையும் சாட் ஜிபிடி இருக்குது, எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட ஓன் ரொட்டீன் வந்து கரெக்டான ஷெடியூலில் இருக்காங்களான்னு கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி அதை ஹெல்த்தியாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுங்கிறது, அதாவது சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எந்திரிக்கிறதுங்கிறது ஒரு குட் ப்ராக்டிஸ் இல்லையா? நிறைய பேர் இப்போ நம்ம லேட்டாக தான் தூங்குறோம், அதே மாதிரி லேட்டாக எழுந்திரிப்பாங்க. நைட் ஷிஃப்ட்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸில் வந்துட்டு நைட் ஷிஃப்ட்ஸ்க்கு டபுள் த பே கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்மளோட சர்க்காடியன் ரிதம், பயாலஜிக்கல் ரிதமே வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ நம்மளோட பாடியோட மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகுது. மெட்டபாலிசம், டைஜஷன், நம்ம பாடி ஒரு இன்டர் கனெக்டட் சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டமில் ஒரு ரொட்டீன் வந்து அஃபெக்ட் ஆகும்போது நம்மளோட பாடியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸுமே அது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக 1 or 2 டிசீசஸ் வந்துட்டு ரொம்ப ஏர்லியர் ஏஜாகவே டெவலப் ஆகுது. இதை எப்படி தடுக்கணும்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்கிறது நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, எத்தனை மணிக்கு எந்திருக்கீங்கிற அந்த லைஃப் சைக்கிள், அதுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, என்ன ஃபுட்டு சாப்பிட்றீங்க, எவ்வளோ நேரம் உங்களுக்காக செல்ஃப் கேர் எடுத்துக்கிறீங்க. செல்ஃப் கேர் மீன்ஸ் லைக் உங்களோட ஹெல்த்தை எவ்வளோ அசஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இன்க்ளூடட். ஓகே, இப்போ இந்த சாட் ஜிபிடி பற்றி பேசும்போது எந்த ஏஐட்ட கேட்டால் மெடிசன் பற்றி கரெக்டாக சொல்லும். ஏன்னா ஏஐ கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறதுனா லேசாக இந்த பக்கம் குத்துது அப்படின்னு சொன்னாலே கேன்சராக கூட இருக்கலாம், செக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் எல்லா ஏஐ கிட்ட கேட்டாலும் சரி, கூகுள் கிட்ட முன்னாடியெல்லாம் நமக்கு கூகுள் தான் மாஸ்டர். இப்போ கூகுளை தாண்டி நிறைய ஏஐ வந்தாச்சு, கோபைலட், பர்ஃபெக்ட், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட கொடுக்குற ப்ராம்ப்ஸை தாண்டி ப்ளீஸ் விசிட் யுவர் டாக்டர், அவ்வளோதான். எப்பயுமே வந்துட்டு you can control the machine should not control you. ஸோ அதனால் ஏஐ ஆல்சோ மெஷின். ஸோ ஏஐயும் வந்துட்டு மேன்மேட் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, ரிப்பீட்டடாக வருது ஒரு பிரச்சனை அப்படின்னா, கண்டிப்பாக விசிட் பண்ணி அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட பிளட் பேராமீட்டர்ஸ் செக் பண்ணுங்கள். பிளட் பேராமீட்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்றாப்புல மெடிசன்ஸ் ஷார்ட் டைமுக்கு எடுத்து திருப்பி அதை ரீசெக் பண்ணி என்ஷூர் பண்ணணும். அதுவும் நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஓகே, நமக்கு ஒரு பிரச்சனை, டாக்டர் வந்துட்டு ஒரு 1 month மெடிசன் கொடுத்தாங்க, அப்புறம் பிரச்சனை சரியாயிடுச்சு, சிம்டம் ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா மெடிசன் அப்படியே நிறுத்திடுவாங்க. ப்ளஸ் ரீசெக் பண்ண வரமாட்டாங்க. நிறைய டாக்டர்ஸ் கண்டிப்பாக ரிவ்யூன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரிவ்யூ வந்து லீஸ்ட் பாதர்டாக எடுத்துப்பாங்க. நமக்கு தான் சரியாயிடுச்சுல்ல அப்படின்ட்டு. பிரச்சனை இருக்கும்போது டாக்டர் கிட்ட போவீங்க, பிரச்சனை இல்லைங்கிறதையும் ஒரு டாக்டர் சொல்கிறத கேட்டுக்கிட்டா நல்லது தானே. ஓகே, ஸோ ஒரு மாத்திரையை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதை ஸ்டாப் பண்ணதும் டாக்டரோட கன்சல்டேஷனை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து வேறு இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு என்னென்னலாம் சாப்பிடலாம்? இப்போ நீங்கள் ஃபுட், மெடிசன் பற்றிலாம் சொல்கிறீங்க. ஒரு ஹார்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பொருள் சாப்பிடலாம்? இந்த பொருள் சாப்பிட்டால் உங்கள் ஹார்ட் வந்து தங்கமாகி மாறிவிடும், அந்த மாதிரி ஒரு பொருள் சொன்னீங்கன்னா தமிழில் போட்டுருக்கும். ஸோ இந்த பொருள் சாப்பிட்டா அப்படின்லாம் சொல்ல முடியாது. எதையும் வந்துட்டு அதாவது டேர் பண்ணி சாப்பிடாதீங்க. டேர் மீன்ஸ் பாக்கெட்டை கிழிச்சு சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன். ஸோ டோன்ட் பாக்கெட்டோட சாப்பிட்டா பிளாஸ்டிக் உள்ள போயிடாது இல்லையா? பாக்கெட்டில் இருக்க எந்த பொருளும் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன். சி பெவரேஜஸ், பேக்கெட் ஐட்டம்ஸ், இதெல்லாமே இதெல்லாம் நீங்கள் சாப்பிடலையோ உங்கள் குழந்தைங்களும் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் குழந்தைங்கள மட்டும் சாப்பிட வேணாம்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களேன்னு அவங்களுக்கு ஆசை வரும். ஸோ தட் நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதெல்லாம் தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வேணான்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடல அப்படின்னா அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அது சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் சின்ன வயசுலேருந்து கொடுத்துட்டு இப்போ இந்த செஷனுக்கு அப்புறம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணால் அந்த டாக்டர் சொன்னாங்க ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கலேன்னு சொல்லக்கூடாது. தட் நீட் டு பி, அதுதான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். பாக்கெட்லேருந்து நேராக எடுத்து சாப்பிட்ற எதையும் குக் பண்ணாமல் எதையும் சாப்பிட வேணாம்னு சொல்கிறீங்களா? இல்லை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அதாவது ஜங்க் ஃபுட்டாக இல்லை. இப்போ பிரிச்சோன்னா ஒரு பிஸ்கெட் சாப்பிடலாம். நான் என்ன சொல்கிறேன்னா இயற்கையான இல்லை, எனக்கு என்ன பிஸ்கெட் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு மில்க் குக்கீஸ் பிரித்த உடனே நம்மளால சாப்பிட முடியுது, அதை சாப்பிடக்கூடாது. நான் தான் பேக்கெட்டே பிரித்து சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன். எனிதிங் கம்ஸ் எக்ஸ்பைரி டேட்டோட வருதா, எக்ஸ்பைரி டேட் வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு நமக்கு வந்துட்டு பாதுகாப்பு கம்மி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். See, if something comes in a packet which mentioned expiry date, even curd பற்றி நான் பேசணும்னு நினச்சேன்.
அண்ட் நமக்கு சின்ன வயசுலலாம் அம்மா வீட்டில் வந்துட்டு உர தயிர் பண்ணி அப்போ நமக்கு ஹோம்மேட் கர்டாக தான் கொடுக்குறாங்க. ஏன்னா தயிர்க்கார அம்மாவே ஒருத்தவங்க வருவாங்க, கூடையில் தயிர் எடுத்துட்டு தினமும் காலைல காலைல வருவாங்க. Recently, I have read a statement, curd no more a homemade product அப்படின்ட்டு. அது வந்துட்டு நிறைய கர்ட் மேக்கிங் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்ஸ் லெவலில் போயிருக்குன்னா அதோட டிமாண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் நீட்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் நமக்கு வந்துட்டு கர்ட் உர ஊற்றுறதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னா நம்ம எல்லா நாளுமே வந்துட்டு பேக்கெட் தயிரையோ அதையும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கோம். இப்போ நம்ம வீட்டில் ஊற்றுற தயிர் 3 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அது பாக்கெட்டில் வர தயிர் வந்து 15 நாள் எக்ஸ்பைரி கொடுக்கும். அதான் சொல்கிறேன், 15 நாள். அப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது 2 நாள் 3 நாளில் அது ரியாக்ட் ஆகுதும், கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கலாம், அதோட டேஸ்ட் மாதிரி இருக்கும், நமக்கே பிடிக்காது. பட் ஒரு விஷயம் ஒரு 15 நாள் 1 மாதம் கெட்டு போகாதுன்னு சொல்கிறாங்க. பட் அதை நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம சாப்பிட்றோன்னா அது வந்து ஒரு இயற்கையான விஷயத்தை தடுக்கிறதுக்கு சம்திங் ஒரு கெமிக்கல் அதில் இருக்குது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குங்கிறது கன்ஃபர்ம்டு. இட்ஸ் அ ட்ரூத். பட் அந்த ப்ரூஃப் அது தெரிஞ்சும் நம்ம வந்து அதை கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஆர்கானிக்னு நிறைய பொருள் வந்து நம்ம பேசுகிறோம். பட் இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டிலேயே வந்துட்டு ரொட்டீனாக பண்ணுற விஷயமே இப்போ நம்ம டீவேட் ஆகிட்டுருக்கோம். ஸோ அந்த டீவேஷன் வந்து ரொம்ப அவையாக போயிடுச்சுன்னா நம்ம எல்லா விஷயத்துக்கும் அப்படி தான் நம்ம வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக டைம் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம ஒர்க் அப்படின்னு 2 பேரும் ஒர்க் பண்ணுற ஒரு வீட்டில் எல்லாத்தையும் ஹோம்மேடாக செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்துச்சுன்னா எப்படி எதெல்லாம் மேனேஜ் பண்ணலாம்? இல்லை குக் பண்ண முடியாத சமயத்தில் திடீர்னு ஒரு மேகி செய்கிறாங்க, அப்படி ஏதோ ஒரு நூடுல்ஸ் செஞ்சுட்டு போகிறாங்க, அப்போ இதை அவாய்ட் பண்ணணுன்றீங்க, அப்போது அது என்ன பண்ணலாம்? வாட் இஸ் த ஆல்டர்னேட்டிவ்? நீங்கள் மேகி 2 minutes அதே சமயத்தில் ஒரு பாயில்டு எக் கூட பாயில் பண்ணி சாப்பிட்லாமே. The choice is always yours. So health is your wealth. Everybody is working for to make wealth இல்லையா? நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட ஹெல்த்து தான் வந்துட்டு பெரிய அசெட், பெரிய வெல்த். ஸோ நம்மளோட ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணலன்னா அதை தாண்டி வேறு எதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண? லைஃப் சைக்கிள் எப்படி ஆயிடுச்சுன்னா நல்லா ஓடி சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் ஹெல்த்துக்காக செலவு பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன், ஹெல்த்துக்காக நீங்கள் அதுக்கப்புறமே பெருசாக செலவு பண்ணுறதுக்கு முதல்ல உங்களோட ஹெல்த்தை ப்ரிவெண்ட் பண்ணி டெய்லி ரொட்டீனில் ப்ரிவெண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு மேகி செலக்ட் பண்ணுறீங்களா, எக் செலக்ட் பண்ணுறீங்களாங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். அந்த அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் மோரோவர் லைக் ஒரு ஃபேமிலியில் பேரண்ட்ஸ் வந்துட்டு எதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் கொண்டு வரீங்களோ அதுதான் அடுத்த ஜென்ரேஷன்லேயும் குழந்தைங்க பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இப்போ என்னோடய பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி ஃபுட் எனக்கு கொடுத்துருக்காங்களோ அதை வந்துட்டு நான் ஒரு சர்டன் பீரியடில் நான் அதை கண்டினியூ பண்ணுறதும் அதுலேருந்து டிவேட் ஆகிறதும் என்னோட வித் ஸ்டாண்ட். பட் இது போல் தான் நம்ம ஃபேமிலியில் இப்போ நீங்கள் எதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் அவங்களுக்கு ஃப்யூச்சர் இம்யூனிட்டி. ஓகே. ஸோ இப்போ நிறைய குழந்தைங்க கேன்சர்னால வந்துட்டு சஃபர் ஆகுறாங்க. ஏன்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த கர்ட், நிறைய கெமிக்கலி இன்ஃபியூஸ்டு ப்ராடக்ட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கேன்சர் காசிங் தான். நம்ம வந்து தலைமுடிக்கு டை அடிக்கிறத பற்றி யோசிக்கிறோன்னா நமக்கு கலரிங் ஏஜென்ட்ஸாக இருக்கிற எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு நமக்கு கேன்சர் கெமிக்கல் இன்டியூசிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம தவிர்த்துக்கணும். ஓகே. இதில் இப்போது நிறைய பேர் ஒல்லியாக இருக்கவங்கலாம் ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னும், குண்டாக இருக்கவங்கலாம் வந்து அன்ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு ஒரு ஒரு ப்ராபகண்டாக செட் ஆயிடுச்சு. அது உண்மையா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து ஒல்லியாக இருக்கவங்களுக்கு நிறைய கொலஸ்ட்ராலோடு பார்த்துருக்கோம், குண்டாக இருக்கவங்களுக்கு கம்மியான கொலஸ்ட்ரால்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஒல்லியாக இருக்கவங்க முதல்ல அவங்க வந்துட்டு அவங்களோட ஆக்டிவிட்டி அண்ட் எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது, அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி நல்லா ஆக்டிவாக தான் இருந்தேன், ஒரு படிக்கட்டு ஏறும்போதோ இல்லை அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு 4 மாடி அவங்க ஏறியே போயிருப்பாங்க, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்திருப்பாங்க. ஒரு ரீசன்ட் டைம்ஸில் அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், பட் அவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க. அப்போ அப்படி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா நம்ம பாடியை நம்ம லிசன் பண்ணணும். நம்ம பாடி ஏதோ ஒரு பிரச்சனை தருது, நம்ம ஹெல்த்துக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணி நீங்கள் தான் வந்துட்டு உங்களோட ஹெல்த்துக்காக மீடியேட் பண்ணி ஒரு டாக்டரை மீட் பண்ணி கேட்கணும், இந்த மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்படி சொன்னால் தான் அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணி உங்களோட ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்க முடியும். அது எதனால் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லிசனிங் பாடி என்ன சிக்னல் சொல்லுதோ அதை வந்து கேட்கணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். பட் நம்ம யார்கிட்டயும் பேசுகிறோம், நம்மளோட ஹெல்த் நம்மளோட பாடி நம்மக்கிட்ட என்ன பேசுதுங்கிறது நம்ம தானே கேரி பண்ணுறோம். ஸோ நமக்கு நம்ம வந்து கவனிச்சுக்கணும். அப்படி நம்ம செல்ஃப் கேராக செல்ஃப் லிசன் பண்ணால் மட்டுமே நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம ஒரு குயிக் கிராக்காக கேட்குறேன், என்னென்ன மாதிரியான சிம்டம் வந்து நம்ம பாடி சொல்லுவோம்? நமக்கு தெரிஞ்ச சிம்டம்ஸ் தலைவலிக்கும், தலைவலிச்சா நம்ம எல்லாம் ஒரு மாத்திரையை போட்டுட்டு ஒரு டீயை குடிச்சா சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி வேற என்னென்ன சிம்டம்லாம் நம்ம உடம்பு கொடுக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். சிம்டம்ஸ்ங்கிறது இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கார் ஓட்டிகிட்டு இருக்கீங்க,
அதில் வந்துட்டு நல்ல ஒரு சவுண்டு ஸ்பீக்கர்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக வச்சுட்டு நீங்கள் ஓட்டுறீங்க. ஸோ தட் அப்போ உங்களுக்கு வந்துட்டு அதை மட்டுமே தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. காரில் ஏதோ ஒரு இன்ஜின் ப்ராப்ளம் இருக்குது, அதில் நமக்கு கியர் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சில சேஞ்சஸ் நமக்கு தெரியும். அப்போது நம்ம இதை என்ஜாய் பண்ணும்போது அதை நம்ம அட்ரஸ் பண்ண மாட்டோம். அதில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. அது போல தான் நம்மளோட பாடி நம்ம தான் ட்ரைவ் பண்ணுறோம். ஸோ நம்ம பாடியில் நம்ம வந்துட்டு நல்லா இருக்கோம், இல்லை வேறு ஏதாவது பண்ணுறோம், இல்லை ஒரு சோஷியல் என்ஜாய்மெண்ட்காக நிறைய வந்துட்டு ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இல்லை நிறைய சோஷியல் பார்ட்டிஸ், நிறைய இப்போ வீக்கெண்ட் பார்ட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப எங்கரேஜ்லேயே வந்துட்டு இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வீக்கெண்ட் பார்ட்டிஸ் வந்துட்டு ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஸோ அந்த மிதக்கத்திலேயே இருக்கும்போது நமக்கு உள்ள பாடியில் என்ன பிரச்சனை வருதோ அது வந்து சின்ன வயசு தானே இருக்காது அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதும், அதே மாதிரி பசங்களுக்கும் அந்த அவேர்னஸ் இல்லாததுனால ரொம்ப லேட்டாக ப்ராப்ளம் வரும்போது அதை அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ சாதாரணமாக ஃபீவர், தலைவலி எதுனாலும் ஒரு 2 to 3 டேஸ்க்கு மேலே உங்களுக்கு எக்ஸஸாக இருக்குனாலே நீங்கள் அதை பற்றி கவனிச்சே ஆகணும். ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் டே உங்களுக்கு வந்துட்டு ஃபீவர் தானே அப்படின்ட்டு இல்லாமல், அது ஃபீவர் எல்லாமே வந்துட்டு டிசீஸ் கிடையாது. ஃபீவர் இஸ் அ சிம்டம். அந்த ஃபீவர் வந்து எதுக்கு வருது அப்படிங்கிறது நம்ம ஒரு டெம்பரேச்சர் 100க்கு மேலே இருக்கா, அதுக்கேற்றாப்புல தான் நம்ம வந்து மெடிசன் வந்து கொடுக்குறதும், இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறதும், இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது சாப்பாட்டில் இந்த ஃபுட்லாம் கட் பண்ணிக்கிட்டா இது ஹார்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிவென்டிவாக இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் சொல்லுங்கள். நான் ஒரு லைன் சொல்கிறேன். நீங்கள் சிம்பிளாக எப்படி லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க அதானே? அப்போது உங்கள் ஆயில் எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா உங்களோட ஃபுட்டில் ஆயிலை கட் டவுன் பண்ணுங்கள். ஓகே, ஆயில் இல்லாமல் இப்போ ஏர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை. ஏர் ஃப்ரைக்கு நான் போகல. ஏர் ஃப்ரைக்கு இன்னும் கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ்லாம் போயிட்டுருக்கு. நான் ஏர் ஃப்ரைல போகல. நான் என்ன சொல்கிறேன்னா, லிமிட் யுவர் ஆயில், எக்ஸ்டெண்ட் யுவர் ஆயில் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எண்ணெய் பொருட்கள் மட்டும் தான் பிரச்சனைன்றீங்க, மற்றபடி எண்ணெய் பொருள்கள் வந்து ஹார்ட் வால்வ்ஸ்க்கும் நம்மளோட உடம்புல கெட்ட கொழுப்பு படையிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அதனால சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு இட்லியா தோசைன்னு சாப்பிட்றீங்கன்னா என்ன எடுத்துப்பீங்க? நான் இட்லி எடுத்துப்பேன். நிறைய பேர் இங்கே எல்லாருமே வந்துட்டு தோசை செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்க்ரம்பிள்டு எக், ஹாஃப் பாயில்டு எக். இன்னும் எக்கை பற்றி பேசணும்னா அது இன்னொரு டாபிக். ஹாஃப் பாயில்டு எக்கை வந்து அவாய்ட் பண்ணணும். நல்லா பாயில்டு குக்டு ஃபுட் தான் சாப்பிடணும். ஸோ லிமிட் யுவர் ஆயில்ங்கிறது நீங்கள் ஒரு டே ஃபுல்லாக்கே நமக்கு வந்து பாயில்டு எக்காக சாப்பிடலாம், முட்டையை பொரிச்சு சாப்பிட வேணாம் அப்படி சொல்லுங்க. அந்த மாதிரி சாய்ஸாக மாற்றிக்க சொல்லுங்க. எஸ், அஃப்கோர்ஸ். நீங்கள் வந்துட்டு இப்போ ஃப்ரைட் ஐட்டம்ஸாக வந்துட்டு இப்போ சிக்கன் தந்தூரி, ஸ்மோக்டு சிக்கன் அந்த மாதிரிலாம் ரொம்ப இல்லாமல் கிரேவி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எங்கெல்லாம் வந்துட்டு ஆயில் கட் டவுன் பண்ண முடியுமோ அது வந்து லிமிட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் ஆயில் வந்து நம்ம உடம்புல குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால்லாம் நிறைய இருக்குது. ஸோ எத்தனை பேர் வந்து இது பார்த்துட்ருக்கோங்க, லிப்பிட் ப்ரொஃபைல்ங்கிறது பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. லிப்பிட் ப்ரொஃபைல்னால் நம்ம கொலஸ்ட்ராலோட எல்லா பேராமீட்டர்ஸும் அதில் நமக்கு தெரியும். HDL, LDL, லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால், ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம். ஸோ HDLங்கிறது ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால், அது நமக்கு ரொம்ப குட் ஃபார் அவர் ஹெல்த். அது வந்து நிறைய பேத்துக்கு இப்போ பார்க்குறோம் அது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது குட் கொலஸ்ட்ரால் கம்மியாகவும் பேட் கொலஸ்ட்ரால் எக்ஸஸாகவும் இருக்குது. ஸோ பேட் கொலஸ்ட்ரால் எக்ஸஸாக இருக்கும்போது தான் நிறைய பேத்துக்கு கார்டியாக் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இது தெரியாமல் நிறைய பேர் ஜிம்மில் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ், வீக்னஸ், சடன் கார்டியாக் அரெஸ்ட் எல்லாம் அந்த மாதிரி வருது. சாப்பிட்றது வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபைனலாக வந்து என்ன சொல்கிறேன்னா, எந்த பேக்கெட்ஸும் அவாய்ட் பேக்டு ஐட்டம்ஸ் அண்ட் அவாய்ட் பெவரேஜஸ். சிம்பிள். ஸோ எக்ஸ்பைரி டேட் போட்டு ஒன்று இருக்குது. அண்ட் அவாய்ட் கலரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கிறது. ஸோ கலரிங் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறீங்களோ அது கார்டியாக் இஷ்யூஸ் மட்டும் கிடையாது, கேன்சர் வரைக்கும் அது தடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஏன்னா டை அடிச்சா கேன்சர் வருதுங்கிறப்போ அதுவும் கலர் தான். அது நம்ம வந்துட்டு ஹேரில் அப்ளை பண்ணும்போதே வருது. பட் நம்ம இதை சாப்பிட்றோம். அப்போ நிறைய எந்தெந்த ஃபுட்லலாம் கலர்ஸ் நமக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் கேக் வந்துட்டு எனக்கு கேட்டால் அது ஒரு ஃபேக். எஸ், அது ஒரு ஃபேக் ஹாப்பினஸ். அப்படி ஒரு கல்ச்சர், கேக் கல்ச்சர் வந்து நிறைய எல்லாத்துக்கும் கேக் வெட்டுறோம். ஈவன் நியூ இயர் அப்போ கூட நான் சொல்லியிருந்தேன், நிறைய பேத்துக்கு வந்துட்டு இந்த கேக் கட்டிங் வந்துட்டு ரொம்ப அது ஒரு மொமெண்ட்டாக கொடுக்குறாங்க. பட் திங் இஸ் லைக் அதில் வந்துட்டு அவ்வளோ கலரிங் ஏஜென்ட்ஸ், அது வந்து ரொம்ப போட்டோலாம் போட்டு கேக் கட்டுறாங்க. எக்ஸாக்ட்லி. நம்மளே போட்டு கடு போட்டு எடுத்துறாங்க, சாப்பிட்றாங்க. சின்ன வயசுல வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் கேக் கொடுத்தாலே சில பேத்துக்கு சொல்லுவாங்க, நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் இப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு கேன்சர் பற்றின நாலேஜ்லாம் இல்லை, பட் அதில் சாக்ரீன் இருக்கும், அது சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணுவாங்க. கலரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கனால அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா எல்லாமே மல்டிபிள். நீங்கள் என்ன ஃபோட்டோ கொடுத்தீங்கனாலும் அது வந்து கேக்கில் வருது. ஈவன் அது எடுத்து சாப்பிடும்போது நம்ம ஃபிங்கர்லேயே அந்த கலர் வந்து ஸ்டிக் ஆகுது.
ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அதை இன்டேக் பண்ணும்போது அது குழந்தைங்களுக்குலாம் நிறைய நிறைய இன்ஸ்டாலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் எவ்வளோ பேத்துக்கு வந்துட்டு இந்தந்த நியூஸ்லாம் பார்க்குறாங்கன்னு தெரியல. ஒரு குழந்தை வந்து கேக் வெட்டின அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு அது அந்த குழந்தை இல்லை இப்போ. ஸோ அந்த மாதிரியான தகவல்லாம் நம்ம தெரியும் போது இன்னுமே வந்துட்டு அந்த விச் இஸ் டைரக்ட்லி அஃபெக்டிங் அப்படின்னு சொல்றீங்களா? கேக் சாப்பிட்டதுனால அந்த குழந்தைக்கு வந்து ஆகும். ஏன்னா அதில் நிறைய ரெகுலேஷன்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணுறதில்ல. நமக்கும் அதோட அவேர்னஸ் தெரியல. நமக்கு வந்துட்டு அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம கேக் ஆர்டர் பண்ணுறோம். எல்லாருமே ஸ்டாண்டர்டாக ஒரு காஸ்ட்லியான பொருள் வாங்கிட்டா அது சேஃப் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நிறைய காஸ்ட்லியாக வந்துட்டு செல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லேயும் டிஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ தட் நமக்கு அது வேணுமாங்கிறது நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் மோரோவர் நம்ம கிட்ஸுக்கு அது கொடுக்கும்போது we need to be more cautious. ஸோ தட் அந்த மாதிரி கேக் செலிப்ரேஷன்ஸ் அந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் நிறைய நான் அந்த கேக்கில் பார்க்குறேன். செகண்ட் வந்து நம்ம நிறைய சாக்லேட்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுக்கறது தான். அப்புறம் அது சாப்பிட்டு அதுக்கு அந்த குழந்தைக்கு வந்துட்டு கேவிட்டிஸ் வருது, டென்டல் வருது, நிறைய சாக்லேட் சாப்பிட்றாங்க. நம்ம ஃபீட் பண்ணுறது தான் அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டே 1ல இருந்தே வந்துட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். ஸோ அப்படி வந்து அவங்க கண்டிப்பாக வந்துட்டு அதை அவாய்ட் ஸோ நீங்கள் கார்டியாலஜிஸ்ட் மட்டும் இல்லாமல் டயபெட்டாலஜிஸ்ட் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ எல்லாத்துலேயுமே சுகர் இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல்லலாம் வந்து ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டோன்னா பிஸ்கெட்டில் சுகர் பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க. பிஸ்கெட் சாப்பிட்டா சுகர் இருக்கா இல்லையா அப்படின்னு. இப்போ சுகர் ஃப்ரீன்னு ஒரு பிஸ்கெட் வந்ததுக்கப்புறமா பிஸ்கெட்டில் ஃபுல்லாக சுகர் தான் இருக்குது, அது ஹார்லிக்ஸில் ஃபுல்லாக சுகர் தான் இருக்குது அப்படின்றாங்க. அது சுகர் ஃப்ரீங்கிறது கண்டிப்பாக கிடையாது. நோ சுகருங்கிறதும் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு அப்போ அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக அங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க? இஃப் சம்திங் இஸ் கிவிங் யூ ஸ்வீட்னஸ், அந்த ஸ்வீட்டுக்கு அங்கே என்ன ரீப்ளேஸ்மெண்ட்? ஸோ அதை நம்ம யோசிச்சாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ சம்திங் ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு ஒரு ஸ்வீட்னர் போடுறாங்க அப்படிங்கிறப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னருக்கும் வந்துட்டு கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் தான். அந்த கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் சில பேர் வந்து நம்ம ஓவர் கன்சப்ஷனும் இருக்குது, டிபெண்டன்சி இருக்குது, அடிக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம டீ காஃபியே ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். அதுவுமே சில பேர் வந்துட்டு ரொம்ப இப்போ வந்து டீ காஃபிக்கு ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருப்பாங்க. நிறைய பேர் டீ காஃபி பற்றி பேசினா கோவம் கூட வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு டீ டிபெண்டன்சியாக இருக்காங்க. ஆல்கஹால், ஸ்மோக்கிங், டீ, கெஃபைன் இதெல்லாமே இப்போ வந்துட்டு அடிக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ இந்த அடிக்ஷன்ஸ் வந்துட்டு என்னென்னா அதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் மேட்டர்ஸ். நமக்கு அது சாப்பிடும்போது நம்மளோட டோபமைன், நம்மளோட அந்த அடிட்டிவ்ஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப அடிக்ஷனை கொடுக்குது. ஸோ அது வந்து நிறைய பேர் இன்க்ரீடியன்ஸை படித்து பார்த்தெல்லாம் வாங்குறது இல்லை. அவங்களுக்கு அது வந்து டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, திருப்பி டேஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு அது வந்துட்டு அவங்களுக்கு ஹேபிட்டாகவே சில பேத்துக்கு மாறிடுது. இல்லை இப்போது மற்ற சாக்லேட்லலாம் சுகர் வேல்யூஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ எடுத்துக்கிற பூஸ்ட் மாதிரியான ஹார்லிக்ஸ் மாதிரியான ஹெல்த் ட்ரிங்க்லலாம் கூட சுகர் அதிகமாக இருக்குன்றாங்க. பெப்சி, கோக்லலாம் சுகர் அதிகமாக இருக்குன்றாங்க. இந்த மாதிரி சுகரை வந்து நம்ம முன்னாடிலாம் வந்து இப்போ எங்கள் அப்பா கிட்ட பேசினா நான் குடிக்காததா, இந்த வயசில் குடிக்காமல் இப்போ குடிக்க போகிற குடிடா அப்படின்றாரு. ஸோ அப்படி அவங்க குடிச்சதுக்கு என்ன வித்தியாசம்? கன்சப்ஷன் பண்ணும்போது இவ்வளோ ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் கோக், பெப்சி அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அக்கேஷ்னலாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு அப்போ நம்ம மூவிஸ்லாம் ரொம்ப அக்கேஷ்னலாக பார்ப்போம். இப்போ அப்படி இல்லையே. இப்போ வந்துட்டு எல்லாத்து வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜ் டோரில் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெவரேஜஸ் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு வீட்டில் எப்பயுமே அவைலபிளாலாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் இருக்க கிட்ஸ் அதை போய் எடுக்க தான் செய்வாங்க, குடிப்பாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும். சரி, இப்போ லைஃப் ஸ்டைலில் வேறு எதெல்லாம் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ கூல் ட்ரிங்க்ஸ் சொல்கிறீங்க இல்லையா? கூல் ட்ரிங்க்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருள்னு பார்த்தா கூல் ட்ரிங்க்ஸ் கட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஹெல்த் ட்ரிங்க்கில் இப்போ ஒரு ஹார்லிக்ஸோ, பூஸ்டோ இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்றீங்க. ஸோ இப்போ வேறு என்னென்னலாம் வீட்டில் இருக்கிறதுல எதெல்லாம் ஹெல்த்தி ஹேபிட்ஸாக மாற்றிக்கலாம்? ஹெல்தி ஹேபிட்ஸ் அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. அப்போ ஹெல்த்தியாக வந்துட்டு என்ன இருக்குது? நிறைய பேருக்கு அன்ஹெல்தின்னு தெரிஞ்சே தான் நம்ம கன்சப்ஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதை நம்ம யோசிக்க ஆரம்பித்தாலே நம்ம அன்ஹெல்தியை கட் பண்ணுவோம். ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கே வந்துட்டு ஹெல்தி அண்ட் அன்ஹெல்தி ஃபுட்ஸ் நல்லா தெரியுது. அதை நான் இன்னொரு எபிசோடில் என்னோட குழந்தைய வச்சு நான் பேச வைக்கிறேன். ஹெல்தி ஃபுட்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம குக் பண்ணி வீட்டில் நம்மளோட கண்காணிப்பில், நம்மளோட சூப்பர்விஷனில், நம்ம வீட்டில் அம்மா செய்வாங்க இல்லை நம்ம செய்வோம், அந்த மாதிரி நம்மளோட இதில் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப 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 பியோர் அண்ட் அதுதான் வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட். நம்ம அதை தாண்டி நம்ம வெளியில் சாப்பிட்றோன்னா அக்கேஷ்னலாக நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சினா சாப்பிட்லாம். இல்லை நமக்கு வந்துட்டு அவைலபிலிட்டி ஆஃப் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும். பட் இது ப்ராக்டிஸாகவே இப்போலாம் அக்கேஷ்னாக தான் வீட்டில் சாப்பிட்றாங்க. எல்லா நாளும் வந்துட்டு வெளியில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் ஒன்று. ப்ளஸ் ஸ்லீப்பிங் டைம் அண்ட் வேக்கப் டைம் அதை வந்துட்டு எல்லாருமே இந்த ஸ்க்ரீன் டைமை விட அதுக்கு வந்துட்டு நிறைய சோஷியல் டீடாக்ஸ் அப்படின்ட்டு இப்போ அதுவுமே ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டுருக்கு. ஸோ அவே ஃப்ரம் த சோஷியல் மீடியா, அவே ஃப்ரம் த ஸ்க்ரீன். ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்துட்டு
ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒரு 1 ஹவர் வந்துட்டு அவே ஃப்ரம் த ஃபோன், ஃபேமிலி டைமோட ஸ்பெண்ட் பண்ணுறது, கிட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ ஒரு ஹெல்தி ஸ்லீப். அதுக்கப்புறம் வேக்கப் டைம் அட் த அர்லியஸ்ட். ஸோ அட் த அர்லியஸ்ட்டுங்கிறப்போ காலையில் ஏஞ்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபி அப்படின்ட்டு இல்லாமல் அந்த ரொட்டீனை வந்துட்டு நம்ம கிளாஸ் ஆஃப் ஜீரா வாட்டர் ஆர் மின்ட் வாட்டர் இந்த மாதிரி ஒரு டீடாக்சிஃபைட் ட்ரிங்காக எடுத்துக்கலாம். வித் விட்டமின் சி. அது கூஸ்பெரிஸ் ஆர் வெரி ரிச். ஸோ கூஸ்பெரி ஜூஸ் வித் கறி லீவ்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நமக்கு ரொம்ப ஹெல்தி. ஸோ காலையில் ஏஞ்சிட்டு நம்ம ஒரு ஃப்ரெஷ் ஆகும்போது இதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் பனானா, பாயில்ட் எக்ஸ் அந்த மாதிரி போகலாம். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நான் சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன். பட் அது இஸ் ஆல் வெரி வெரி குட். அண்ட் லைக் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இதுக்கெலாம் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணும்? ஆவரேஜ்லி வெரி மினிமல் டைம். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம ரொம்ப சமைச்சு ரொம்ப குக் பண்ணி அப்படி சாப்பிடணுன்ட்டு இல்லை. அதே மாதிரி ஒரு மீல் வித் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும். அந்த ப்ரப்போர்ஷன் வந்து மாறணும். நம்ம சவுத் இந்தியன் ப்ராக்டிஸில் சாப்பாடு சாம்பார், சாப்பாடு ரசம், சாப்பாடு தயிர் அந்த மாதிரி அப்படி இல்லாமல் சாப்பாட்டுக்கு காய்கறி தொட்டுக்காம காய்கறிக்கு சாப்பாட்டை தொட்டுக்கணும். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரொப்போர்ஷன் மாறுச்சுன்னா ஸோ மிட் மீல் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அந்த ஈவினிங் லைக் ஃப்ரூட்ஸ் தினமும் வந்து 1 or 2 ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நைட் எகெயின் லைக் வந்து ரொம்ப கன்சப்ஷன் வந்து ரொம்ப சீக்கிரமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏர்லி டின்னர் வந்து இப்போ அதுவுமே நம்மளோட ஃபிட்னஸ்க்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். ஏன்னா லேட் நைட் சாப்பிட்டுட்டு உடனே தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப், டைஜஷன் இதெல்லாம் வரும். ஸோ ஒரு டே ரொட்டீனாகவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாமே ரொம்ப மினிமலாக ரொம்ப சிம்பிளிஃபைடாக நம்ம லைஃப் வந்து சாய்ஸ் பண்ணி. இப்போது புதுசாக வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்க்க முடியுது. ஒரு நாளைக்கு உங்கள் இடையில வந்து இத்தனை கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், 0.5% உங்கள் பாடி வெயிட்டோட கால்குலேட் பண்ணி ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், இவ்வளோ கார்ப்ஸ் எடுத்துக்கணும், இவ்வளோ ஃபைபர்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போடுறாங்க. அந்த கால்குலேஷன் வந்து கரெக்டாக அப்படி ஃபாலோ பண்ணலாமா? அது பாசிபிளா? அதுக்கு உங்களோட பாடி டோட்டல் ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ப்ரோட்டீன் பவுடர்ஸோ இல்லை ப்ரோட்டீன்ஸ் இன்டேக்கோ வந்துட்டு அவசியம்தான், இல்லைன்னு சொல்லலை. அதாவது ப்ரோட்டீன் பவுடர்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. பட் நேச்சுரல் ப்ரோட்டீன்ஸ் லைக் நம்ம வந்துட்டு இப்போ வீட்லேயே வந்து ஸ்ப்ரவுட்ஸ், ஜெர்மினேட்டட் ஸ்ப்ரவுட்ஸ், சோயாஸ், பாயில்ட் எக்ஸு, நட்ஸு, சிக்கன் இதெல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரோட்டீன்ஸில் எடுத்துக்கிறோம். பட் ப்ரோட்டீன் கம்பெனிக்காரங்க வந்து அவ்வளோ ஃபெமிலியர் பண்ணிட்டாங்களா எனக்கு தெரியல. நிறைய பேர் இப்போ வர பேஷண்ட்ஸ் எல்லாமே மேம் நான் ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் ஷேக்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் என்னென்னா மார்க்கெட்டில் நிறைய வே ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து டிபெண்ட்டாக ஆகக்கூடாது. நோ யுவர் வேல்யூஸ். உங்களோட ப்ரோட்டீன் லெவல் உங்கள் பாடிக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பிளட் செக் பண்ணால் தெரியும். இப்போ நிறைய இடத்துல பிஎம்ஐ அனலைசர்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஃபிங்கர் டச் பண்ணால் நீங்கள் வந்துட்டு பாடி வெயிட் செக் பண்ணுற மாதிரி உங்களோட பிஎம்ஐயை வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதுலேயே ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் லோவாக இருக்கா, ஹையாக இருக்கா, உங்களோட வாட்டர் கண்டென்ட் உங்கள் பாடியில் எவ்வளோ இருக்குது எல்லாமே இப்போ தெரியுது. தெர் ஆர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஃபார் தேட் யூ நீட் டு விசிட் அ கிளினிக், ஒரு வெல்னஸ் சென்டர். அதில் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா மட்டுமே தான் தெரியும். ஸோ உங்களோட ப்ரோட்டீன்ஸ் எக்ஸஸாக இருக்கும்போது நீங்கள் இதை தெரியாமல் எக்ஸஸ் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் யூரினில் தேவையில்லாமல் ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு அவுட் ஆகும். ஸோ அதுலேயும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோட்டீனூரியா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்துட்டு யூரினில் வந்துட்டு எக்ஸஸ் ப்ரோட்டீன்ஸ் போகும்போது நமக்கு அதன் வழியாக நிறைய பாடியில் வந்துட்டு பிரச்சனைகள் வரலாம். கை கால் வீக்கம் வர்றதோ இல்லை கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்னியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. தேங்க்யூ டாக்டர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். நீங்கள் பேசும்போது லைஃப் ஸ்டைலில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இதில் என்னென்னலாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்றது நம்ம இன்னொரு எபிசோடில் இன்னும் நிறைய கொஷின்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டேக் கேர்.